அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டக்கு அப்புறமா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் குடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கொண்டாங்கன்னா, அவங்க அமல் செஞ்சாங்கன்னா, அதோட நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அத்தையாத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டக்கு அப்புறமா வந்து அவர் விரும்பிய துஆவை கேட்கட்டும், பிரார்த்தனை செய்யட்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம உலக வாழ்க்கைக்கோசம் நம்ம வந்து அந்த அத்தையாத்துல துஆ கேட்காம, மறுமை வாழ்க்கைக்காக, யா அல்லாஹ் எனக்கு நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, எனக்கு சொர்க்கம் குடுப்பாயாக, என்னுடைய கபர்ல வேதனை தராத யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையை கஷ்டப்படுத்திடாதே யா அல்லாஹ் மறுமையில என்று என் தாய் தந்தை கபூர்ல வேதனை தராதே யா அல்லாஹ். இப்படி மறுமைக்காக இன்ஷா அல்லாஹ் நம் அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டக்கு அப்புறமா வந்து அல்லாஹ்விடத்திலே நம்ம துஆ கேட்போம். இது மூலியமாக நம்மளுடைய ஈமானும் அதிகப்பெறும். இது மூலியமாக நம்மளுடைய தக்வா இறை அச்சமும் அதிகமாகும். உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்க நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இதை மற்றவங்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.